அஜ்ரா நேயர்களுக்கு வணக்கம். கல்வி கண் திறந்த காமராஜர் இன்னைக்கு தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடா இருக்கு அப்படின்னா அதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் காமராஜர் ஐயா அவர்கள். அவரோட பிறந்த நாள் இன்னைக்கு அவரோட பாதம் பணிந்து வணங்கி இந்த அவரோட பிறந்த நாளுக்கான சிறப்பு பதிவா காமராஜர் ஐயா அவர்கள் எவ்வளவு சிறப்பா தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணாரு, அதே நேரம் எப்படி இந்த திமுகவோட சூழ்ச்சியாலும் பொய் வாக்குறுதிகளாலும் சூறாவளி பிரச்சாரங்களாலும் தமிழக மக்களை ஏமாற்றி வஞ்சனை செய்து காமராஜர் அவர்களை வீழ்த்தி திமுக அரியணை ஏறினாங்க அப்படிங்கிறத அந்த காலகட்டத்துல முரசொலியில வந்த பத்திரிகை செய்திகளையும் பேப்பர் கட்டிங்ஸோட ஆதாரங்களோட இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். வாங்க போலாம். காமராஜர் ஐயா அவர்கள் 1954ல தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா பொறுப்பேற்றுக்கிறாரு. காமராஜர் ஐயாவுக்கு ஒரு சிறப்பான குணம் ஒன்று இருந்தது. அவர் ரொம்ப படிக்கல, ஆனாலும் அவரோட நிர்வாக திறமை அப்படிங்கிறது பல IAS அதிகாரிகளே வியந்து போற அளவுக்கு அவரோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் இருக்கும் அப்படிங்கறத பல பேர் குறிச்சு வச்சிருந்திருக்காங்க. குறிப்பா நம்ம எதை சொல்லணும் அப்படின்னா, ஐயா அவர்கள் இங்க முதலமைச்சரா பதவி ஏற்கும் பொழுது தமிழகத்தோட கல்வி விழுக்காடு 45ல இருந்து 48% தான் இருக்கு. நிறைய மாணவர்கள் பள்ளிக்கே வரதில்ல. ஏன் வரதில்ல அப்படின்னு சொல்லி போய் விசாரிக்கும் பொழுது இவரே போயிட்டு அந்த பாதையில போகும்பொழுது கேக்குறாரு, ஏமா பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பலாம்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, 4 பிள்ளை இருக்குன்னா அதுல 2 பிள்ளையும் சேர்ந்து வேலைக்கு போச்சு அப்படின்னா தான் எங்களுக்கு வீட்டுல சாப்பாடு. ஒருவேளை அம்மா வேலைக்கு போனாங்கன்னா முதல் குழந்தை அடுத்தடுத்த குழந்தைகளை பாத்துக்கிறதுக்காக, இல்ல பெரிய குழந்தை கூலி வேலைக்கு ஏதாவது ஒரு விவசாய வேலைக்கு ஏதோ உனக்கு போனாதான் எங்களுக்கு சாப்பாடு. இந்த புள்ள ஸ்கூலுக்கு போச்சுன்னா அந்த பிள்ளைக்கும் சேர்த்து எங்களால சாப்பாடு போட முடியாத நிலைமை ஆயிடியா அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா சொல்ல அது காமராஜர் ஐயாவுக்கு ரொம்ப மனசுல பாதிச்சிருச்சு. அப்ப அவர் என்ன கேட்கிறாரு, சரி அப்ப அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு நான் போடுறேன், இந்த சாப்பாடுங்கிற ஒரு காரணத்துக்காக நீங்க கல்வி அறிவு இல்லாம போயிடக்கூடாது நம்ம தமிழக மக்கள்னு சொல்லி ஸ்கூலுக்கு வர பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் சத்துணவு போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை அவர் கொண்டு வராரு. அந்த நேரத்துல ரொம்ப நமக்கு பொருளாதார ரீதியா பின்தங்கி இருந்த நேரம், அரிசி பஞ்சம் இதெல்லாமே இருந்தது. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் திகைச்சு நின்னப்போ அவர் இது எப்படி சாத்தியம்லாம் எனக்கு தெரியாது, நிச்சயமா இதை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்தார் அப்படின்னா, அந்த காலகட்டத்துல கொஞ்சம் நல்ல வருமானம் இருக்கக்கூடிய மாணவர்கள் ₹1 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வராரு. வசதியான பிள்ளைங்க ₹1 கொடுங்க, இல்லாத குழந்தைகளுக்கு அதுல சத்துணவு போடலாம்னு சொல்லி சத்துணவு திட்டத்தை கொண்டு அவர் அத்தனை குழந்தைகளும் பள்ளிக்கு வரதை என்ஷூர் பண்ணாரு. எங்க அப்பா சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப சொல்லுவாங்க, வீட்டுக்கு அந்தந்த ஏரியால இருக்கிற காவல்துறை அதிகாரி வருவாங்களாம், ஏட்டு கான்ஸ்டபிள் அந்த மாதிரி இருக்கவங்களாம் வீட்டுக்கு பிள்ளைங்க இருக்காங்களா, ஸ்கூலுக்கு போச்சா பிள்ளைங்க, ஏன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகாம பிள்ளைங்க வீட்டுல இருக்கு, ஸ்கூலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுவாங்களாம். அந்த அளவுக்கு குழந்தைகள் பள்ளிக்கு போயே ஆகணும், கல்வி கற்றே ஆகணுங்கிறதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாரு. அடுத்ததா காமராஜர் ஐயா காலத்துலதான் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் பொதுத்துறை நிறுவனங்களை இங்க கொண்டு ஒரு தொழில் புரட்சியை காமராஜர் ஐயா ஏற்படுத்தினார். அடுத்ததா காமராஜர் ஐயா அப்படின்னாலே நமக்கெல்லாம் தெரியும் அணைகள். தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு பல பேருக்கு பல விவசாயிகள் வாழ்க்கையில விளக்கேத்துனவர். இன்னைக்கு பல மாவட்டங்கள்ல நாம குடிக்கிற நீர் அப்படிங்கிறது கூட தட்டுப்பாடு இல்லாம இருக்குன்னா அதுக்கு காரணம் காமராஜர் ஐயா அவர்கள் தான். அவரோட ஒரு தொலைநோக்கு பார்வையும் இன்னைக்கு வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கிற பகுதிகள்லாம் செழிப்பா இருக்குன்னா அதுக்கு காரணம் காமராஜர் ஐயா அவர்கள் கொண்டு வந்த அணை திட்டங்கள் தான். அந்த அளவுக்கு அவருக்கு எப்படி இவ்வளோ ஒரு இதோட யோசிச்சாரு அப்படின்றதெல்லாம் நமக்கு நினைக்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படி ஒரு சிறப்பா ஆட்சி கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு லஞ்சம் ஊழல் எதுவும் கிடையாது. ஐயா அவர்கள் மறைந்த பொழுது அவரோட பாக்கெட்ல வெறும் ₹100 இருந்தது, அக்கௌண்ட்ல வெறும் ₹125 இருந்தது. அவருக்கு சொந்தமா வீடு எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு நல்லாட்சி கொடுத்துட்டு இருந்தாரு. அப்படி இருக்கிறப்போ எப்படி இவங்க திமுக தோற்கடிச்சாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். 1963ல காமராஜர் ஐயா என்ன செய்யறாரு அப்படின்னா, இங்க முதலமைச்சரா இருக்கிறவர் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு காங்கிரஸோட தலைமை பொறுப்பை போய் ஏத்துக்கிறாரு, கட்சி தலைமை பொறுப்பை. ஏன்னா காங்கிரஸ்ல நிறைய குழப்பங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு, அதை சரி செய்யணும்னு. அப்ப பல அரசியல் தலைவர்களும் இங்க இருந்து அதுக்கு என்ன விமர்சனம் சொன்னாங்கன்னா, இது தற்கொலை முயற்சிக்கு ஈடானது, இதை காமராஜர் ஐயா செய்யக்கூடாது அப்படின்னாங்க. ஆனாலும் முதலமைச்சர் பதவியை திறந்துட்டு நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு பதவிக்காக என்னென்னலாம் செய்யறாங்கன்றத நம்ம இன்னைக்கு பாக்குறோம். ஆனா ஒரு முதலமைச்சர் பதவியில இருந்தவர் அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு கட்சியை வளர்க்கறது முக்கியம்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு அவர் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ காமராஜர் ஐயா இந்தியா முழுக்க பயணம் செய்யணும், அப்ப நம்மளால தமிழக மக்களுக்கு எதுவும் செய்ய முடியாதுன்னு அதுக்கப்புறம் பக்தவத்சலம் ஐயா அவர்கள் முதலமைச்சரா இருக்கிறாங்க. இந்த நேரத்துலதான் பக்தவத்சலம் ஐயா ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு குணம் கொண்டவர். அவரும் நல்ல சிறப்பான ஆட்சி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த நேரத்துல கருணாநிதி அவர்களும் அண்ணா அவர்களும் பெரிய அளவுல அப்போ தமிழ்நாட்டுல மொழி போர் அப்படிங்கறது உண்மையாலுமே தமிழ்
ஆர்வலர்களால அதை வந்து எப்படி இந்திய வந்து காங்கிரஸ் என்ன செய்ததுன்னா 3வது மொழியா இந்திய படிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி கட்டாயமாக்குறாங்க. மத்திய அரசு நிறுவனங்கள் எல்லாத்துலயுமே ஹிந்தி மொழியில தான் உங்களுக்கு ஃபேம்லெட்ல இருந்து போஸ்ட் ஆபீஸ்ல கிடைக்கிற ஃபார்ம் முதற்கொண்டு ஹிந்தியில கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ சாமானிய மக்களும் ரொம்ப ஒரு இதாகி கோவமாகி எதற்காக இப்படி திணிக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு பெரும் போராட்டம் வெடிக்குது. அது தன்னெழுச்சியான தமிழர்களின் உணர்வு போராட்டம். ஆனா அந்த உணர்வு போராட்டத்துல ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு திமுக ஆக பாருங்கள் நாங்கள் தான் மொழிப்போர் கொண்டு வந்தோம், நாங்க தான் காங்கிரஸ் செஞ்சோம்னு சொல்லி மக்களை குழப்பி திசை திருப்பி ஒரு பெரிய பேச்சாளர்கள் நிறைய பேச்சாளர்களை உருவாக்கி எங்க திரும்பினாலும் ஆவேசமான பேச்சுக்கள் இந்த மாதிரி அதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்ததான் அந்த காலகட்டத்துல ஒரு அரிசி பஞ்சம், ரொம்ப கொடுமையான அரிசி பஞ்சம் வருது. அரிசி எங்கேயுமே கிடைக்கல. மக்கள் வந்து அந்த கோதுமை களி எல்லாம் கிண்டி சாப்பிட்டோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ராகி களி கம்மங்களி மட்டும்தான் சாப்பிட்டோம், அரிசியே கிடைக்கல. அரிசி வந்து பணக்காரங்க மட்டும்தான் வாங்கணுங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு, அவ்வளவு அரிசி பஞ்சம் வந்துருச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. சோ இதையெல்லாம் பயன்படுத்திக்கிட்ட திமுக 67 தேர்தல்ல என்ன செய்யறாங்க அப்படின்னா கலர்ஃபுல்லான அட்ராக்டிவான மக்களை ஏமாத்தக்கூடிய நிறைய வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க. இந்த வாக்குறுதிகளெல்லாம் நிறைவேற்ற முடியுமா, இதுக்கெல்லாம் சாத்தியம் இருக்கா, அதெல்லாம் எதுவுமே அவங்க ஆராய்ச்சி பண்ணல. நமக்கு தேவை ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கறதா. வாங்க அவங்க என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, என்னென்ன கோஷங்கள் இட்டாங்க அப்படிங்கறதையும் பார்ப்போம். இந்த அரிசி பஞ்சம் பத்தி சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்போ அரிசியே கிடைக்காம இருந்தப்போ இவங்க என்ன ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க அப்படின்னா ரூபாய்க்கு 3 படி அரிசி கொடுத்தே திருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்ததா ஐயையோ பொன்னம்மா அரிசி விலை என்னம்மா, பக்தவச்சலம் அண்ணாச்சி பருப்பு விலை என்னாச்சு, பக்தவச்சலம் அண்ணாச்சி அரிசி விலை என்னாச்சு, காமராஜர் அண்ணாச்சி கருப்பட்டி விலை என்னாச்சு, கக்கா கக்கா மாணவர்கள் உனக்கு என்ன கொக்கா, இப்படி உணர்ச்சி மிகு கோஷங்கள். அடுத்ததா கடல் நீரை குடிநீராக்குவோம், கடல் பாசியில் அல்வா செய்வோம், தேங்காய் நாரிலிருந்து ரப்பர் செய்வோம், ஆளுக்கு 5 ஏக்கர் நிலம் தருவோம், சம்பளமின்றி அமைச்சர்கள் பணிபுரிவோம். நீங்க யோசிச்சு பாருங்க, 67ல யாராவது ஓட்டு போட்ட தாத்தாக்கள்லாம் இப்ப இருந்தீங்கன்னா இன்னைக்கு திமுகவை பத்தி யோசிச்சு பாப்பீங்க. சம்பளம் இல்லாம அமைச்சர்கள் வேலை பார்ப்பாங்களாம். இன்னைக்கு அவங்க எல்லாம் எப்பேர் கோடீஸ்வரங்களா இருக்கிறாங்க பாத்துக்கோங்க, நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. கூலி உயர்வு கேட்ட அத்தான் குண்டடிப்பட்டு செத்தான் அப்படின்னு இப்படி விதமா அவங்க வந்து ஸ்லோகம்ஸ் எழுதி வச்சுட்டு தமிழ்நாடு முழுக்க இது பண்ணி மக்கள் கிட்ட அப்படியே உணர்ச்சி பொங்க பேசுறாங்க. அதே போல அப்பயே திமுக வந்து 8 கட்சிகளோட கூட்டணி வச்சாங்க. இந்த பிராமணியமே ஆகாது அப்படின்னு சொல்லி பிராமணர்களே எங்களுக்கு ஒத்துக்காது, பிராமணியம் பித்தளையம்னு பேசுற திமுக ராஜாஜி அவர்களோட சுதந்திரா கட்சியோட அந்த பிராமணர் அவர்களோட சேர்ந்துதான் இங்க தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கே வந்தாங்க அப்படிங்கறத வந்து இவங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். எப்படி எல்லா இடங்கள்லயும் அப்படி பேசினாங்க. இதுல கூட இவங்க செஞ்சுட்ட ஒரு விஷயம் என்னன்னா அந்த நேரத்துலதான் எம்ஜிஆர் அவர்களை எம்.ஆர். ராதா அவர்கள் வந்து துப்பாக்கியால சுட்டுறாரு. அப்போ எம்ஜிஆர் அவர்கள் வந்து குண்டடிப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு. அப்ப எம்ஜிஆர் அவர்கள் வந்து அந்த குண்டடிப்பட்டு அந்த கட்டு போட்டு இருக்கிறத ஒரு போஸ்டரை தமிழ்நாடு முழுக்க பட்டி தொட்டிலாம் விட்டுறாங்க. திமுக 67 ஆட்சியில ஜெயிச்சதுக்கு மிக பெரும் காரணம் எம்ஜிஆர் அவர்கள் அந்த குண்டடிப்பட்டு இருந்த அந்த போஸ்டர். இது மட்டும் இல்லாம பெண்கள்லாம் தலைவெறி கோலமா உட்கார்ந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்க மாதிரியான போஸ்டரும் தமிழ்நாடு முழுக்க ஒட்டப்பட்டது. தமிழ்நாடு முழுக்க மக்கள் மத்தியில இந்த ஆட்சியில மக்களுக்கு ரொம்ப அவலமா இருக்கு, எல்லாரும் வேதனையில இருக்காங்க, மக்கள்லாம் சோத்து கூட இல்லாம இருக்காங்க அப்படின்ற மாதிரியான பிம்பம் வந்து கட்டமைக்கப்பட்டது. அடுத்ததான் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா காமராஜர் ஐயா அவர்கள் வந்து இந்தியா முழுக்க பயணம் செஞ்சதுனால பாருங்கள் காமராஜர் வேற வேற மாநிலத்துல எல்லாம் போய் சொத்து வாங்கி போடுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பொருளையை கிளப்பினாங்க. ஆனா காமராஜர் ஐயா எந்த இடத்துலயுமே இவரை வந்து கவுண்டர் பண்ணணும், இவங்க சொல்றது பொய்ங்கிறத அவர் வந்து கண்டுக்கல. அவங்க பொய் சொல்றாங்க, நான் உண்மையா அப்படி சொத்து வாங்கினா அவங்க நிரூபிக்கட்டும் அப்படின்றதோட அவர் நிறுத்திக்கிட்டாரு. அடுத்ததா காமராஜர் ஐயா அவர்களுக்கு காங்கிரஸ்ல இருந்த ஒரு தொண்டர் ஒருத்தர் வந்து அவரோட வீடை கொடுத்து ஐயா எங்க வீட்டுல தங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. அந்த வீட்டுக்கு அவருக்கு சொந்த வீடு கிடையாது, ஒரு தொண்டர் கொடுத்த வீட்டுல தங்கி இருக்காரு. அப்ப அந்த வீட்டை படையெடுத்து போட்டு பாருங்கள் சோலையில் வாழும் சோசியலிச பிதா அப்படின்னு சொல்லி அதை வந்து பெரிய அளவுல இது பண்றாங்க. அப்போ தொடர்ந்து காமராஜர் அவர்கள் வந்து நேருவின் கைக்கூலி அப்படின்ற மாதிரி நேருவுக்கு பின்னாடி இவங்க 2 பேரும் ஒரு பெட்டியை தூக்கிட்டு போற மாதிரியான கார்ட்டூன், காமராஜர் அவர்களை வந்து ஒரு பெண்ணை போல சித்தரிச்சு ஒரு கார்ட்டூன், அப்புறம் வந்து நவீன கிருஷ்ணலீலா அப்படின்னு சொல்லி காமராஜர் அவர்கள் வந்து ஒரு பெண்ணை போல துணி இல்லாம இருக்கிற மாதிரி அந்த ஆத்துல நிக்கிற மாதிரியான கார்ட்டூன், காமராஜர் அவர்கள் வந்து ஒரு கச்சை கட்டி இருக்கிறது போன்றதான கார்ட்டூன், இது எல்லாமே முரசொலியில தொடர்ந்து பிரசுரிக்கப்பட்டு மக்கள் மத்தியில காமராஜர் அவர்களை வந்து ஒரு கேலி பொருளா கேலி சித்திரமா அவர் இவ்வளவு மரியாதைக்கு உயர்ந்தவர் அப்படிங்கிறது இல்லாம அவரோட இமேஜை வந்து டேமேஜ் பண்ற வேலையில வந்து திமுக ரொம்ப தெளிவா ஈடுபட்டாங்க. இதுக்கும் அடுத்த கட்டமா என்ன செஞ்சாங்கன்னா அந்த எலெக்ஷன் அப்போ விருதுநகர் தொகுதியில காமராஜர் ஐயா நிக்கிறாரு. அவருக்கு எதிரா சீனிவாசன் அப்படிங்கிற ஒரு இளைஞரை நிறுத்தி ரொம்ப வாக்கு வித்தியாசம்லாம் இல்ல, ஒரு 1000 சொச்ச ஓட்டுல காமராஜர் ஐயா அவர்கள் வந்து தோல்வியை தழுவுறாங்க.
அப்போ இந்த கருணாநிதி அவர்கள்லாம் எப்படி கொக்கரிச்சாங்க, என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வரலாறு குறிச்சு வச்சுக்கணும். அப்ப கூட காமராஜர் ஐயா ரொம்ப பெருந்தன்மையா சொன்னாரு. மக்களோட தீர்ப்ப நான் தலைவணங்கி ஏத்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையா சொன்னாரு. பக்தவத்சலம் ஐயா மட்டும் ரொம்ப சரியான ஒரு வார்த்தைய சொன்னாரு. இத நாம எல்லாரும் குறிச்சு வச்சுக்கணும். தமிழகத்தில் விஷக்கிருமி பரவி விட்டது. தமிழக மக்களை கடவுள் காப்பாற்றட்டும் அப்படின்னு பக்தவத்சலம் ஐயா சொல்லியிருக்காரு. இத இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, எப்பேற்பட்ட தீர்க்கதரிசி ஐயா பக்தவத்சலம் அவர்கள் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இதற்கப்புறமும் கூட கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அடுத்தடுத்து வர எலெக்ஷன்ல அதிமுக எம்ஜிஆர் அவர்கள் பிரிஞ்சு அதிமுகவை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் திமுக பெரிய அளவுல ஆட்டம் கண்டது. அதற்கு அடுத்து வந்த நாடாளுமன்ற இடைத்தேர்தல்ல கூட ஏடிஎம்கேவுக்கும் ஸ்தாபன காங்கிரஸுக்கும் தான் போட்டியா இருந்தது ஒழிஞ்சு திமுக 3வது இடத்துல தான் இருந்தது. அப்போ உடனே கருணாநிதி அவர்கள் ஒரு ஸ்டண்ட் எடுக்கிறாரு. என்ன எடுக்கிறாரு அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்கள் ஒரு மலையாளி, அவர் தமிழரே கிடையாது. எப்படி வந்து ஒரு இந்தியால ஒரு கேரளா போதும், 2 கேரளா எதுக்கு? எம்ஜிஆரை தோற்கடியுங்கள். அப்படி எனக்கே நீங்க ஓட்டு போடலைன்னா கூட பச்சை தமிழரான காமராஜருக்கு தான் நீங்க ஓட்டு போடணும்னு சொல்லி அப்படியே டபால்னு வந்து பல்டி அடிச்சாரு கருணாநிதி ஐயா அவர்கள். அப்ப கூட காமராஜர் தெளிவா சொன்னாரு, நீ என்ன அவங்களுக்கு ஓட்டு போடு இவங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்றது, யார் ஓட்டு போடணும்னு மக்கள் தீர்மானிப்பாங்க அப்படின்றத காமராஜர் ஐயா சொன்னாரு. இவரை வந்து மலையாளின்னு எம்ஜிஆர் அவர்களை சொன்னதுக்கு எம்ஜிஆர் திருப்பி கொடுத்த பதிலடி, கருணாநிதி தமிழரா, அவர் அதை நிரூபிக்க தயாரா அப்படின்னு கேட்டாரு. உங்களோட பூர்வீகம் எங்க இருந்து வந்தீங்க, உங்களோட தாத்தாலாம் தெலுங்கு இதுல இருந்து வந்தவங்க, ஆந்திராவில இருந்து இங்க வந்தவங்க, நீங்க வந்து ஒரு தமிழரே கிடையாது, நீங்க எப்படி என்னைய கேட்கலாம்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் கருணாநிதி அவர்களுக்கு பதில் கொடுத்தது எல்லாமே பத்திரிகைகள்ல தலைப்பு செய்திகளா வந்திருக்கு. அதெல்லாம் கூட நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன் பாருங்க. இப்படி முழுக்க முழுக்க சந்தர்ப்பவாத அரசியல், பொய்யும் பித்தலாட்டத்தையும் சொல்லி மக்களை ஏமாத்துற அரசியலை தான் திமுக அந்த காலத்துல இருந்து இவங்களுக்கு தேவை. 8 கட்சி கூட்டணியா இருந்தவங்க இன்னைக்கு 26 கட்சி கூட கூட்டணி வச்சிருக்காங்க. ₹1 3 படி அரிசி தரேன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அதை கொடுக்கல. அப்ப மக்கள் கேட்டதுக்கு அண்ணா அவர்கள் என்ன சொன்னா தெரியுமா? 1 படி நிச்சயம், 3 படி லட்சியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 படி குடுக்கணும்னு தான் ஆசைப்பட்டோம். ஆனா 1 படி குடுக்குறோம் அப்படின்னு. அப்ப எப்படி பொய்ய சொல்லி நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க? அனைத்து மகளிருக்கும் ₹1000 தருவேன்னு சொல்லிட்டு, தகுதியுள்ள மகளிருக்கு மட்டும் குடுத்தாங்கல்ல. யோசிச்சு பாருங்க. எத்தன வருஷம் ஆனாலும் திமுக இன்னும் அப்படியே இருக்கு பாத்தீங்களா? அப்ப எப்படி தமிழக மக்கள் தொடர்ந்து இவங்க கிட்ட ஏமாந்துகிட்டே இருக்கும் பாத்தீங்களா? அப்போ பக்தவத்சலம் ஐயா சொன்னது போல தான், தமிழகத்துல வந்து விஷக்கிருமி போல பரவி இருக்கு இன்னைக்கு திமுக. காமராஜர் ஐயா அவர்கள் மறைந்த பிறகு கூட, அவருக்கு மெரினா பீச்ல இடம் கேட்டிருந்தாங்க காங்கிரஸை சேர்ந்தவர்கள். ஆனா கருணாநிதி அவர்கள் வந்து ரொம்ப நயவஞ்சகமா இல்ல அதுக்கு வந்து மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏற்கனவே அண்ணா சமாதி அங்க வச்சிருக்கோம். அதே எங்களுக்கு மெயின்டைன் பண்ண கஷ்டமா இருக்கு. நம்ம கிண்டியில வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி மாத்தி இது பண்ணிருக்காங்க. அதே சில பேர் மாத்தி என்ன சொல்றாங்க, இல்லங்க கேட்கவே இல்லைங்கிறாங்க. ஆனா கேட்டாங்கன்னு சொல்லி காங்கிரஸை சேர்ந்த இது சொல்லியிருக்காங்க. அந்த நியூஸையும் நான் அதுல அட்டாச் பண்றேன் பாருங்க. தமிழகத்துக்கு இவ்வளவு சிறப்பா தமிழகத்துக்காக உழைத்த ஒரு மனிதர், சுதந்திர போராட்ட தியாகி, நம்ம தமிழகத்துக்கு பெரிய பங்காற்றிருக்கார் தமிழக வளர்ச்சியில. அவருக்கு மெரினா பீச்ல இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கிண்டியில கொண்டு போய் அவருக்காக இது பண்ணவங்க தான் திமுகவோடது. அதை விட ஒரு காமெடி இப்ப திருச்சி சிவா அவர்கள் பேசும்பொழுது என்ன சொல்றாங்கன்னா, காமராஜர் ஐயா கருணாநிதி கையை பிடிச்சிட்டு அப்பா தமிழ்நாட்டை இனிமே நீதான்ப்பா காப்பாத்தணும்னு சொன்னாருலாம் எப்படி காமெடி பண்றாங்கன்றத நம்ம பார்க்கணும். எவ்வளவு கேவலமா வந்து இழிவுபடுத்திட்டு காமராஜர் அவர்களை இன்னைக்கு வெக்கமே இல்லாம நாங்க காமராஜர் ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னா, ஏங்க காமராஜரே கொடுத்துட்டு இருந்த ஆட்சியை அவரை விட்டு துரத்தி விட்டுட்டு அவரை வந்து தோற்கடிக்க வச்சு அவருக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டு நீங்க ஆட்சிக்கு வந்து உட்காந்துக்கிட்டு லஞ்சமும் ஊழலும் பண்ணிக்கிட்டு பொய் வாக்குறுதிகளை கொடுத்துக்கிட்டு காமராஜர் போல ஆட்சியை கொடுப்பேன் அப்படின்னா திமுக எந்த மாதிரியான ஒரு கட்சி அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த பதிவு முழுக்க முழுக்க இளைஞர்களுக்கானது. ஏன்னா இளைஞர்கள் இன்னைக்கு வரலாறை தேடி படிக்கிறது இல்ல. அதனால ரொம்ப ஒரு சுருக்கமா அப்ப என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த பதிவுல கொடுத்திருக்கேன். நிறைய இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு இத ஷேர் பண்ணுங்க. மக்கள் தெரிஞ்சுப்போம் திமுகங்கிறது எப்பேற்பட்ட தீய சக்திங்கிறத. மக்களே இது சம்பந்தமா உங்களுக்கு என்ன விஷயங்கள் தெரியுமோ கமெண்ட்ல தெரிவிங்க. நிறைய பேர் கமெண்ட்ல வந்து பதிவிடுறீங்க. உங்களோட கான்ட்ரிபியூஷனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேருக்கு ஷேர் பண்றீங்க. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்றீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க அன்புக்கு மிக்க நன்றி. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.